தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அருண் அவர்கள் இருக்காங்களே, அருண் ஐபிஎஸ் அவர்கள், இவர் மேலே சிஎம் அவர்கள் பெருசாக நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பார். அதனால தான் இப்போ அவர் அந்த போஸ்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா, நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அரசு அருண் அவர்கள் மேலே. இப்போ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டே மாற்றி விட்டாங்க மக்களே. இதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியல் களத்தை பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாவேக்கா அரசு அமைஞ்சதுமே பல பேர் சொன்ன விஷயம், ஏங்க நீங்கள் எந்த ஆஃபீஸரை வேணாலும் தலைமை பொறுப்பு கொடுத்து அழகு பாருங்கள், நேர்மையான ஆஃபீஸர்ஸை. ஆனால் அருண் அவர்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் பல பேரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, அட்வைஸும் கொடுத்தாங்க. ஆனால் தாவேக்கா அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இருக்குல்ல, அதோட இயக்குனராக அருண் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணாங்க. சரி, அதை வச்சு எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை, இந்த அரசு ரொம்ப அருண் அவர்கள் நம்புறாங்க, கண்டிப்பாக அவர் நிறைய விஷயங்களை இந்த அரசு எதிர்பார்க்கறத பண்ண போறாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் நிறைய இந்த லஞ்ச ஒழிப்பு சார்ந்து ரெய்டெல்லாம் கண்டக்ட் பண்ண படிச்சு ஞாபகம் இருக்கா, அருண் அவர்கள் உத்தரவின் பேரில். இதுக்கப்புறம் என்னாச்சு, திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் அவங்க சார்ந்து இவர் சாஃப்ட் கார்னர் காட்டுறவரோன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இது அரசோட கவனத்துக்கு போச்சோ என்னவோ தெரியல. இப்போ மாற்றிட்டாங்க மக்களே. காவலர் பயிற்சி பள்ளி இருக்குல்ல, அகாடமி, தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, அதோட இயக்குனராக அருண் அவர்கள் மாற்றப்பட்டாங்க இப்போ. ஸோ லஞ்ச ஒழிப்பு சார்ந்து இனிமேல் இவரால் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்பூர்வமாக பண்ண முடியாது, அந்த அத்தாரிட்டி இனிமேல் அவருக்கு கிடையாது. அண்ட் இவருக்கு பதிலாக மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்களே, லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு புலனாய்வு ஐஜி, இவங்க கிட்ட தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ந்த இயக்குனர் பொறுப்பு இருக்குல்ல, இதுவும் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. ஆக்சுவலாக இதுக்கு என்ன காரணமோ என்னவோ அரசு சொன்னால் மட்டும் தான் அந்த நிலைப்பாடு தெளிவாக நம்மளுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பல பேரும் பல வகையில் அசம்ஷன்ஸை முன்வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் எது எப்படியோ இந்த ஒரு மூவ், கவர்மெண்ட்டோட இந்த ஒரு மூவ் இருக்குல்ல, அதுவும் அருண் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு 45 நாட்களில் இந்த மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பாயின்ட் பண்ணதும் அரசு தான் இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து, இப்போ டிபார்ட்மெண்ட் மாற்றிருக்கிறதும் இதே அரசு தான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குன்றது மட்டும் இங்கே லிட்டரலாக தெரியுது அரசுக்கு. ஓகே, யார் தெரிகிறதா, இன்பன் உதயநிதி வழங்கும் அந்த ரெட் ஜெயின் சார்ந்து பார்ப்பீங்களே படங்களில், அவர் தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மகனும் முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, இவரோட பேரனுமான இன்பன் உதயநிதி அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்க போறாரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இது மாதிரி செய்திகளை கேட்டிருந்தீங்களே, அது வேற யாரோட பட்டமளிப்பு விழாவோ இல்லை, இன்பன் அவர்களோட பட்டமளிப்பு விழா தான். அங்கே பேரன் பட்டத்தை வாங்கி அதுக்கப்புறம் தாத்தாவை அரவணைச்சு அதை அருகில் இருந்த ஸ்டாலின் அவர்களோட மனைவி, அதான் இன்பனோட பாட்டி, அவங்க பார்த்து சிலாகிச்சு சந்தோஷப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. இப்போ திமுகவினர் மத்தியில் பெருசாக பரப்பப்பட்டு இருக்கிறது இந்த காட்சி தான். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவர் சிரிக்கிறாரில்ல சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் அரசியல்னு போனாலும் குடும்பம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்பவுமே எல்லாருக்கும் பெரிய விஷயம் இல்லை, அது சார்ந்து பார்க்க முடியுதுன்னு சிலாகிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாவேக்கா சைடில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க, அரசியல் சார்ந்து பேசுகிறவங்க எப்படி பார்ப்பாங்க, நோமல் கமெண்ட்ஸ் மக்களே. வியட்நாம் வின்ஃபாஸ்ட் குழுமம் இருக்குல்ல, இதோட ஏஷியாவுக்கான நிர்வாக இயக்குனர் ஃபேம் சான் சோ, இவர் சிஎம் விஜய் அவர்கள் நேரில் சந்திச்ச கையோடு ஒரு கார் ஒன்று தான் பரிசாக கொடுத்தாருங்க. நான் பட்ட பாக்ஸில் அடிச்சு கொடுக்குறான்னு நினைக்காதீங்க, பொம்மை காரு, இந்த மினியேச்சர் மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது போல ஒரு காரை கொடுத்தாங்க இந்த ப்ரொடக்டிவ் பேஸில். இந்த காரை கையில் வாங்கின சிஎம் அவர்கள் அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு காரை எடுத்து அதோட டோர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதை இப்போ பல பேர் அந்த வீடியோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா சிஎம் லெவலுக்கு போயிட்டாப்ல, ஆனால் அவருக்கு இருக்க அந்த கார் கிரேஸ் என்ன அவர் விட்டு வெளியே வர முடியல. கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்க மக்களே, கார் கலெக்ட் பண்ணுறதுல இவருக்கு அலாதி பிரியம் சிஎம் விஜய் அவர்களுக்கு. அப்போதுலேருந்து கார்கள் மேலே அவ்வளோ கிரேஸு, அது இப்போ வரைக்கும் நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும்னு பல பேருமே சிலாகிச்சிட்டு இருக்காங்க. இந்த பழனி கோயில் இருக்குல்ல,
இந்த கோயில் சார்ந்த நில விவகாரம் சமீப காலமாக விஸ்வரூபம் எடுத்துச்சா? நிறைய பேரும் கரெக்டான ஆதாரம் இல்லாமல், கான்கிரீட் எவிடன்ஸ் கையில் இல்லாமல் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை டார்கெட் பண்ணி என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் அடுக்குனாங்களா? அந்த அமைச்சரை எவ்வளோ நாள் தான் பொறுத்திருப்பாரு? அவர் கடுப்பாயிட்டு இருக்காருங்க. என்ன இப்போ அறிவிச்சிட்டாருன்னா, பொய் தகவலை பரப்புறவங்க மேலே கூடிய சீக்கிரமே புகார் பதிவு பண்ணப்படும். ஆக்ஷன் கண்டிப்பாக போலீஸால் எடுக்கப்படும். சமூக வலைதளங்களை தவறான தகவலை பரப்புறவங்க மேலே வழக்கு பாயுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மிரட்டுறாரு அப்படின்னு எடுக்காதீங்க மக்களே. இப்போ நீங்கள் ஒருத்தர் சார்ந்து குற்றம் சாட்டுறீங்கன்னா கையில் எவிடன்ஸ் வச்சு சாட்டினா தான் சரியாக இருக்கும். அதை விட்டு போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை அங்கேயே மறந்துட்டு போகாமல் திரும்ப திரும்ப போராட்டங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கும். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயப்படணும்? கையில் ஆதாரங்கள் இருந்தால் எவ்வளோ போலீஸ் வந்து உங்களை என்ன பண்ண முடியும்? ஸோ சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மக்களே. அதைத்தான் அமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் சார்ந்து திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இதுக்கு முன்னாடி படுஜோராக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக பெருசாக பார்க்க முடியல. இதில் அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்படுச்சுங்க. இது போல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துனாங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் கொஞ்சம் தயவு பண்ணி அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு. இந்த வழக்கு விசாரணையை ஃபுல்லாக முடித்த கோர்ட் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? சரி, ஓகே நடத்திக்கங்க அப்படின்ட்டாங்க. என்ன ப்ரோ, அப்போ இனிமேல் எல்லா திருவிழா சார்ந்து ஆடல் பாடலை பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 முக்கியமான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் சொல்கிறேன். அது எல்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா மட்டும்தான் ஆடல் பாடல் தொடர்ந்து நடக்கும். அதில் 1 மிஸ் ஆச்சு, திரும்ப தடையை நீங்கள் ஃபேஸ் தான் பண்ணணும். ரைட்டு, அந்த 7 முக்கியமான நிபந்தனைகள் சொல்லலை. அதில் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? ஆபாச உடைகளை அணியக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டு, அவங்க அணியக்கூடாது ஆபாசமான உடைகளை. இந்த டபுள் மீனிங் டயலாக் வர்ற வசனங்களோ பாடல்களோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆடுறது கூட டபுள் மீனிங் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆபாசத்தை ஃபுல்லாக ஒழிக்கிற முயற்சியில் தான் மேடை சார்ந்து இதை பண்ணியிருக்காங்க நம்ம கோர்ட்டு. இதை முக்கியமான நிபந்தனை முன் வச்சிருக்காங்க. அதாவது சின்ன பசங்க, இளவட்ட பசங்க, இளந்தாரி பசங்க அவங்க மனசுலாம் இது போல் தாட்டை விதைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான். எந்த மாதிரி தாட்டு சொல்கிறோம் புரியுதா? அதுக்காக இந்த 2வது நிபந்தனையை கோர்ட்டு முன் வச்சிருக்காங்க. 3வது நிபந்தனை, இந்த மேடையில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அவங்களா இருக்கட்டும், இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க பார்வையாளர்கள், இவங்களா இருக்கட்டும், யாரும் சரகு போட்டு வரக்கூடாது. ஏன்னா சரகு போயிட்டாலே சண்டை நிறைய கிளம்புமா, நிறைய வாட்டி பார்த்துட்டு போல, அது நடக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் இந்த கட்சி பேரில் பரிசு வழங்குறது, பஞ்சாயத்து மாமா இவ்வளோ காசு கொடுத்துருக்காருன்னு இந்த படத்தில் டயலாக் கேட்டிருப்பீங்களே, அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி பேர் சார்ந்து நீங்கள் வழங்கினாலும் தப்பு தான், விதிமீறலாக தான் கருதப்படும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி சார்ந்து ஒருத்தர் தான் பண்ணுவார், போட்டிக்கு இன்னொருத்தர் வருவாப்புல, இன்னொருத்தர் வந்து நடுவில் நிற்பாப்புல அரசியல் கட்சின்னு. இது தேவையில்லாமல் அரசியல் ரீதியான பிரச்சனை அங்கே மாறிடும். கட்சி அண்ட் தலைவர்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது மேடையில். 6வது விஷயம், அரசியல் சார்ந்த பேனர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வைக்கவே கூடாதுன்றாங்க, ஃப்ளக்ஸ்லாம் உள்ளே பார்க்கவே கூடாதுன்றாங்க. சாதி மதம் சமூக வெறுப்புகளை தூண்டுற பாடல்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் பாடக்கூடாது, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, டயலாக பேசக்கூட கூடாது. இந்த 7த்துல 1 நீங்கள் மீறினாலும் கோர்ட்டோட அடுத்த கட்ட கோபம் இருக்குல்ல, அதுக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு ஆளான என்ன ஆகும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுமதி இப்போ வாங்கியிருக்கீங்களே, அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பரவாயில்லையா? எனக்கு என்னென்னா, இந்த மேடை கலைஞர்கள் இருக்காங்களே, இவங்களாம் மெத்த காசு இருக்கவங்களும் பயங்கரமாக படித்தவங்களே கிடையாது. அவங்க வழி வழியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்த்தி அது மூலமாக தினமும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அன்னடங்காய்ச்சி வாழ்க்கையில் அவங்களும் சேருவாங்க. அந்த கலைஞர்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்கள் ஸ்டோரிலாம் கேட்குறதுக்கு. அதுவும் இந்த தடையெல்லாம் விதிக்கப்பட்டுச்சுல ஆடல் பாடலுக்கு, அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க எல்லாருமே. கிடைக்கிற வேலைக்கு எங்கன்னா செங்கல் சூழல் அதுன்னு போயிட்டு அந்த வேலையை பார்த்து கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு இந்த உத்தரவு மூலமாக, உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட இந்த ஒரு முடிவு மூலமாக. ஆனால் இது அப்படியே இருக்கணும், அவங்க வாழ்வாதாரம் செழிக்கணும்னாக்கா 7 விதிமுறைகளை போட்டிருக்காங்களே அதை ஃபாலோ பண்ணணும். அதில் 1 மிஸ் ஆனாலும் அப்புறம் இவங்களுக்காக யாரும் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. திமிரில் இது போல் ஆயிட்டாங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும். தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர், இவரை பதவி விலக கோரி, இந்த நீட் வினாத்தாள் கசி விவகாரம் இருக்குல்ல, அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு பதவி விலக கோரி இந்த சிஜேபி இருக்காங்களா, நம்ம கரப்பாம்பூச்சிகள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்களா. இந்த சிஜேபி பேஸ்ல இருந்துட்டு ஒரு நபர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சாருங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலரான சோனம் வாங்சுக். எத்தனாவது நாளாக நினைக்கிறீங்க? இன்னையோட 17வது நாள் உண்ணாவிரத போராட்டம் அவர் ஈடுபட்டு இருக்கிறது. கேட்குற கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவரோட உடல் எடை பார்த்தீங்கன்னா 8.2 கிலோ குறைஞ்சிச்சிங்க. உண்ணாவிரதம்னா சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேரும் படங்களில் தப்பான உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்துட்டு சரி ஒரு வேளை சாப்பிடுவாங்க விரத மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. சாப்பிடவே கூடாது. ஸோ 8.2 கிலோ வரைக்கும் உடல் எடை பயங்கரமாக சரிஞ்சிருச்சு. இந்த போராட்டத்தில் பல உயிர்கள் ஆபத்தில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே மத்திய அரசு நாங்கள் கேட்ட விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு சிஜேபி இப்போ ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை அழுத்தமாக முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் இருக்குல்ல, இதை சிஎம் விஜய் அவர்கள் திறந்து வச்சிட்டாருங்க. என்ன க்ரௌடுன்றீங்க, சிஎம் அங்கே வராருன்னு தெரிஞ்சதும் பல பேரை கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அதோட தொகுப்பை இப்போ தெளிவாக பாருங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த ஈவெண்ட் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். மக்களுக்காக குற்றச்சாட்டுகளை அடுக்கிறவங்க ஆதாரத்தை கோர்ட்டில் சமர்ப்பிச்சா சிறப்பாக இருக்கும். அப்படி சமர்ப்பிக்க தவறுறாங்க அப்படின்னா அவங்க அரசியலுக்காக மட்டும்தான் குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.